இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது. இப்படி யோசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். சரி, கனியானது கிளையிலிருந்து அப்படியே தொங்குகிறது. அது செய்வதெல்லாம் செடியின் மூலமாகவும் கிளையிலிருந்தும் வெளிவரும் ஜீவனை பெற்றுக்கொள்வது மட்டும்தான். மேலும் அங்கு தொங்குவதாலும் செடியை சார்ந்திருப்பதாலும் அது வளர்கிறது. இவ்விதமாகவே நாமும் இயேசுவோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் அவரில் இணைந்திருக்கவும் அவரையை சார்ந்திருக்கவும் வேண்டும். இன்றைய ஆனந்தமடைவீர் அன்றாட வாழ்வில் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருப்பதற்காக நன்றி. இயேசு யோவான் 10:10 சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். நானோ நீங்கள் ஜீவனை பெற்று அனுபவிக்கவும் அதை அபரிமிதமாகவும் பூரணமாகவும் நிரம்பி வழியும்படியும் பெறவுமே வந்தேன். ஆக ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை கேட்பது உங்களுக்கு மேன்மேலும் மகிழ்ச்சியை தருகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இன்று நான் உங்களுடன் பேச விரும்பும் காரியம் உங்களை மிக பரவசப்படுத்தும் என்று நான் நிச்சயமாக அறிந்திருக்கின்றேன். தாழ்மையை குறித்து உங்களிடம் பேச விரும்புகிறேன். அநேகமாக வளர்த்தெடுக்க மிகவும் சிரமமான ஆவிக்குரிய கனிகளில் ஒன்று. ஆனால் கூடுமானவரை பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து செயலாற்ற வேண்டிய மிக முக்கியமானவற்றுள் ஒன்று. தாழ்மை மட்டுமே பெருமைக்கான ஒரே மாற்று மருந்து. நாமே சும்மா பெருமையை போக்கிவிட முடியாது. நம் வாழ்வில் தாழ்மை வர தேவன் கிரியை செய்ய அனுமதிக்க வேண்டும். அவர் சொல்கிறார், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆனால் நான் பலமுறை சொல்வதுண்டு, நீங்கள் உங்களை தாழ்த்தாவிட்டால் பின்னர் தேவனே அதை உங்களுக்காக செய்ய வேண்டியிருக்கும். இன்னும் தெளிவாக சொல்கிறேன், அந்தரங்கத்தில் திருத்தப்படுவதை அனுமதிக்க நாம் கற்றுக்கொண்டால் தேவன் எப்போதுமே நம்மை திருத்த முயற்சிப்பார். அப்படி அவர் அந்தரங்கத்தில் திருத்துவதை நாம் கேளாமற் போனால் பின்னர் அவர் அதை வெளியரங்கமாக செய்ய வேண்டியிருக்கும். அது மேலும் வேதனையானது. பெருமையே எல்லா பாவங்களுக்கும் வேர். பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட போது பெருமையே சாத்தான் செய்த பாவமாய் இருந்தது. அவன் சொன்னான், நான் எனது சிங்காசனத்தை தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக உயர்த்துவேன். இல்லை, உங்களால் அது கூடாது. தேவன் ஆளுகை செய்கிறார். அவர் அனைத்திலும் உன்னதர். கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தை உடையவர். நாம் கீழ்ப்படுத்த வேண்டும் என்றும் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அவர் எதிர்பார்க்கிறார். நாம் கீழ்ப்படிந்தால் நம் வாழ்வில் அனைத்தும் நன்மையாக நடக்கும். அதற்கு அர்த்தம் எல்லாமே சிறப்பாகிவிடும் என்பதல்ல. ஆனால் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்வதை நாம் செய்தால் நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்வதை நாம் செய்யாத போது நாம் விரும்பத்தக்காத விதமாகவே காரியங்கள் மாறிவிடும். எப்போதுமே அழிவுக்கு முன்பதாகவே மேட்டுமை வருவதாக நீதிமொழிகள் சொல்கிறது. அது மேலும் சொல்கிறது, பகைமை என்ற ஒன்று பெருமை இல்லாமல் வரவே முடியாது. ஆக என்னோடு ஒரு நிமிடம் எல்லோரும் நிதானித்து தற்போது உலகில் நிலவும் பகைமையை எல்லாம் குறித்து சிந்திப்பீர்களா? கோபமாக வாழும் மக்களின் எண்ணிக்கை பெரிதும் நம்ப முடியாத அளவு இருக்கிறது. மேலும் அது அதிகரித்து கொண்டிருக்கிறது என்கிறேன், மிக வேகமாக. அது எப்படி என்றால், அனைவருமே தங்களுக்கு ஏதேனும் பிடிக்காத போது அதை பெரிதுபடுத்தி அதற்கு எதிராக எழும்புவது போல தோன்றுகிறது. நாம் செய்ய வேண்டியதை செய்யவும், நாம் தரித்து நிற்க வேண்டும் என தேவன் விரும்புவதின் கீழ் தரித்து நிற்கவும், நாம் எதிர்க்க வேண்டும் என்று அவர் விரும்புவதை எதிர்க்கவும் தேவன் உதவ வேண்டி நாம் ஜெபிப்பதோடு நாம் அன்பில் நடக்கவும் வேண்டும். அன்பு தணிந்து போவதற்கான பலத்த அரணை கட்டியெழுப்ப சாத்தான் முயற்சிப்பதும் கடைசி காலங்களுக்கான அடையாளங்களில் ஒன்று என்று மத்தேயு 24 தெளிவாக சொல்கிறது. அது சொல்கிறது, கிறிஸ்துவின் சரீரமாகிய மாபெரும் சபையின் அன்பானது பூமியின் மீது தீமைகளும் அக்கிரமங்களும் பெருகி போவதால் தணிந்து போகும், மேலும் அநேகர் இடரல் அடைவார்கள் என்று. இந்நாட்களில் மக்கள் மிக சுலபமாக இடரல் பட்டு கோபம் அடைகிறார்கள். பகைமையும் மிக அதிகம். ஆனால் இயேசு நம்மை அழைத்திருப்பது சமாதானத்திற்கே. நாம் பெறுவதற்கு அவர் விரும்புவதும் அதுவே. எங்கே சமாதானம் இருக்கிறதோ அங்கே வல்லமை உண்டு. ஆனால் தாழ்மை இல்லாமல் நமக்கு சமாதானம் இல்லை. ஏனெனில் பெருமை இருக்கும் இடத்தில் எப்போதும் பகைமையே இருக்கும். பெருமை சொல்கிறது, நான் உன்னை விட சிறந்தவர். பெருமை சொல்கிறது, நான் சரி நீ தவறு. மேலும் பெருமை சொல்கிறது, உன்னை விட நான் அதிகம் அறிவேன். ஆனால் நாமோ தேவனின் பலத்த கரத்தின் கீழ் அடங்கி நம்மை தாழ்த்த வேண்டும். அதற்காக நாம் மற்றவரை விட தாழ்ந்தவர் என்று நினைக்க வேண்டியதில்லை. அதே சமயம் நாம் நிச்சயமாக மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று நினைக்கவே கூடாது.
எல்லா குற்றச்சாட்டுதலும் பெருமையிலிருந்தே வருகிறது. நாம் மனிதர்களை அவர்களின் முதுகுக்கு பின்பாக விமர்சிக்கும் போது அது பெருமையிலிருந்தே வருகிறது. ஆகவே தாழ்மையுள்ள ஒரு நபருக்குரிய 10 குணாதிசயங்களை நான் அறிந்திருக்கிறேன். இன்று நேரம் அனுமதிக்கும் வரையில் இதை விளக்குகிறேன். முடிக்க முடியாதவற்றை நாளை தொடர்ந்து முடிப்பேன். நான் தாழ்மை குறித்து பேசப்போவதாக கூறியபடியால் இப்போது உங்கள் தொலைக்காட்சியை அணைத்து விடாதீர்கள். இது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று. ஏனென்றால் பெருமையுடையவராய் இருக்கும் ஒரு நபரின் வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் என்பதை நான் உறுதியாக கூற முடியும். தாழ்மையுள்ள ஒரு நபர் செய்யும் முதல் காரியம், தமக்கு தேவைப்படும் போது அவர் உதவியை நாடுவார். ஆனால் மாம்ச பிரகாரமான பெருமையுடைய நபரோ தாமே எல்லாம் செய்ய முயற்சிப்பார். தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்வார்கள். காரணம், தங்கள் வழிதான் சரிதானதென்றும் மற்றவர் வழி தங்களுடைய போல் சிறந்தவை அல்ல என்றும் நிச்சயித்திருப்பார்கள். நாம் பிறரது உதவியை நாடும் போதும், அவர்களுக்கு ஒரு வேலையை நாம் கொடுக்கும் போதும், நாம் அவர்களுக்கென்று சற்று இடமும் அவ்வேலையை எப்படி செய்வதென்று தங்கள் மனதில் நினைக்கிறார்களோ அதன் அடிப்படையில் செய்ய சுதந்திரமும் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு தலைவர் அல்லது ஒரு மேலாளர் அல்லது அதிகாரத்தில் இருக்கும் யாராயினும், ஏன் ஒரு பிள்ளைக்கு பெற்றோராயிருந்தாலும், அவர்கள் செய்யும் எல்லா சிறு சிறு காரியங்களிலும் தலையிட்டுக் கொண்டும் உங்கள் வழிகளே மற்ற எதையும் விட சிறந்தது என்பதால் நீங்கள் செய்ய விரும்புகிறபடியே அவர்களும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டும் இருந்தால் உங்களுக்கு உதவ ஒருவருமே இருக்க மாட்டார்கள். காரணம், உங்களோடும் உங்களுக்காகவும் வேலை செய்ய அவர்களால் இயலாது. சங்கீதக்காரன் தாவீதை அறிவீர்கள். அவன் இஸ்ரவேல் இராணுவத்தை எதிர்த்து வந்த பெலிஸ்திய வீரன். கோலியாத்தை தன்னால் முறியடிக்க முடியும் என்று நிச்சயமாக தன் இருதயத்தில் உணர்ந்தான். ஆனால் அவனால் அதை செய்ய முடியும் என்று ராஜாவான சவுல் உட்பட யாருமே நம்பவில்லை. ஆனால் சவுல் கடைசியில், சரி, நல்லது, நீ முயற்சித்துப் பார், ஆனால் என் ஆயுதங்களை நீ தரித்துக் கொள்ள வேண்டும் என்றான். அதாவது, நான் செய்கிற பிரகாரமாகவே நீயும் செய்ய வேண்டும் என்றான். மேலும் வேதம் சொல்கிறது, தாவீதினால் சவுலின் ஆயுத வர்க்கத்தோடு கோலியாத்தை எதிர்க்க முடியவில்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எது ஒன்றையும் நீங்கள் செய்கிற விதமாக அப்படியே வேறு ஒருவராலும் செய்ய முடியாது. அப்படியே இந்த ஊழியத்திலும் இதன் ஆரம்பத்தில் அனைத்தையும் பற்றிய முடிவுகளை நானே எடுத்தேன். அதாவது, பத்திரிகையில் வர வேண்டிய வண்ணங்கள், அனைத்து வெளியீடுகளின் மேலட்டைகள் போன்றவை அனைத்தையும் பற்றி நானே தீர்மானித்தேன். எல்லாவற்றையும் நானே கையாள முயற்சித்ததன் விளைவாக நானே குழப்பத்திற்குட்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதனால் மற்றவர்களிடம் பணிகளை ஒப்படைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதை நான் உணர்ந்தேன். ஆனால் நான் ஒரு சிறந்த பணி மேலாளராக இல்லை. காரணம், அவர்கள் அவ்வேலைகளை செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்ல முயற்சித்தேன். மற்றவர்கள் பொறுப்புகளை ஏற்க விட வேண்டும் என நான் விரும்பினால் அவர்களுக்கு அதிகாரத்தையும் நான் வழங்க வேண்டிய தேவை இருப்பதை நான் கற்றுக்கொள்ள நேர்ந்தது. நம்பினால் நம்புங்கள், அவர்களுக்கு நான் இடமளித்திருந்தால் சில சமயம் நான் செய்திருக்கக்கூடியதை விடவும் சிறப்பாக செய்திருப்பார்கள் என்பதையும் நான் அறிந்து கொள்ள வேண்டியிருந்தது. நாம் அதை செய்வதே சரி. ஒவ்வொரு முறையும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கும் போதும் நீங்கள் அதில் 10 குறைகளை கண்டுபிடித்தால் அவர்களின் ஆவியை முறிய பண்ணுவீர்கள் என்று அறியுங்கள். அவர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுங்கள். அதோடு சற்று அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கட்டும். அது அவர்களின் வயதுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். தேவன் நாம் தன்னிச்சையானவர்களாக அல்ல, மாறாக தம்மை சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்க விரும்புகிறார். அவரை மட்டும் சார்ந்தவர்களாக. இன்றைய நம் சமுதாயத்தில் நாம் நினைக்கின்றோம், நான் ஒரு சுதந்திரமான நபர், நான் விரும்புவது எல்லாம் செய்வேன் என்று. சரி, ஆனால் தேவன் நாம் அப்படி இருப்பதை விரும்புவதில்லை. தன்னிச்சை என்பதன் அர்த்தம் சுய நிர்வாகம், அதிகாரத்திற்கு உட்படாமை, வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்படாமை மற்றும் தற்சார்பு நிலை. அது இவ்வுலகில் பெரும்பாலானோர் வாழ விரும்பும் வழிகளோடு பெரிதும் ஒத்திருக்கிறது அல்லவா? அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படித்தான் நானும் இருந்தேன். என்ன செய்வதென்று யாரும் எனக்காக கற்பித்ததில்லை. எனக்கு ஞாபகம் உள்ளது, என் தந்தையால் முறைகேடாக நடத்தப்பட்டு அவரது தந்திரமிக்க வஞ்சகமான கட்டுப்பாட்டில் நான் வீட்டில் இருக்கும்போதே, நான் இங்கிருந்து வெளியேறும்போது மீண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்ல முடியாது என்று எனக்கு நானே சபதங்கள் செய்து கொண்டேன். ஆனால் அது நடக்கப் போவதில்லை என்பதை தேவனோடுள்ள உறவில் சீர்பொருந்த முயற்சித்த போது மிக விரைவிலேயே கண்டுபிடித்தேன். காரணம், தேவன் நாம் அனைவரும் அதிகாரத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது அவரது அதிகாரம், அதன்பின் நம் வாழ்வில் அவர் வைத்திருக்கக்கூடிய மற்ற அதிகாரங்கள். சுதந்திரம் என்பதன் அர்த்தம் சார்பு நிலையற்றது, பெருவாரியான குழு அல்லது அமைப்புடன் இணைந்து கொள்ளாதிருப்பது. சில சமயம் சிலர் இப்படி சொல்வார்கள், ஓ, அந்த மனிதர் அணியோடு சேராதவர், அந்த பெண்மணி இணைந்து பணியாற்றாதவர் என்று. அதன் அர்த்தம் என்ன? அர்த்தம், அவர்களால் ஒரு குழுவில் இணைந்து பணியாற்ற முடியாது. காரணம், அவர்களுடையது மட்டுமே ஒரே சிறந்த வழி. மற்ற யாருடைய எண்ணங்களையும்
யோசனைகளையும் அவர்கள் நிச்சயம் கேட்கக்கூட மாட்டார்கள் என்று பொருள். ஆனால் சார்ந்திருப்பது என்ற வார்த்தை, சார்ந்து கொள்வதின் பொருள் இது சற்று வித்தியாசமாய் தோன்றலாம். முதலாவது, அது தொங்கிக் கொண்டிருப்பதை குறிக்கும். ஆனால் இப்படி யோசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். சரி, கனியானது கிளையிலிருந்து அப்படியே தொங்குகிறது. அது செய்வதெல்லாம் செடியின் மூலமாகவும் கிளையிலிருந்தும் வெளிவரும் ஜீவனை பெற்றுக்கொள்வது மட்டும்தான். மேலும் அங்கு தொங்குவதாலும் செடியை சார்ந்திருப்பதாலும் அது வளர்கிறது. இவ்விதமாகவே நாமும் இயேசுவோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் அவரில் இணைந்திருக்கவும் அவரையே சார்ந்திருக்கவும் வேண்டும். அது பரிபூரணமாக சார்ந்திருப்பதை குறிக்கிறது. ஆதாரத்துக்காக முழுமையாக நம்பி சார்ந்து கொள்வதை குறிக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு உதவி செய்ய நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவரான ஒரு நபர் தேவனுக்குரிய கணத்தை தனதாக்கிக் கொள்ளவும் மாட்டார். உண்மையில் பிறருக்கு சேர வேண்டிய புகழையும் தனக்கென்று தேட மாட்டார். யோவான் 15:4 மற்றும் 5 சொல்கிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இதை கவனியுங்கள், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்று காலை இந்த பாடங்களை பதிவு செய்ய படப்பிடிப்பு தளத்திற்கு வருவதற்கு முன்பாக வீட்டில் ஜெபித்தபோது நான் இப்படி சொன்னேன், தேவனே, இன்று நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். இதற்கு முன்பு 1000 முறைகள் இப்பணியை செய்திருப்பேன். ஆனால் அதற்காக தேவனுடைய உதவியின்றியே இன்றும் நான் நன்றாக செய்துவிடுவேன் என்று ஆகிவிடாது. தேவனுடைய உதவியை பெறும் வழி அவரிடம் கேட்பதாகும். தேவனுடைய உதவியை கேட்பதும் கூட தாழ்மையை காண்பிக்கிறது. தேவனே, நீர் எனக்கு உதவ வேண்டும், ஏனென்றால் உம்மையல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. மேலும் பவுல் கூறியதையும் நினைவு கூர்ந்தேன், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை. நான் இப்படி சொன்னேன், தேவனே, இன்று நீர் எனக்கு உதவாவிடில் என் மூலமாக எந்த நன்மையானதும் வரப்போவதில்லை. உங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் உங்கள் அலுவல்களில் ஈடுபடும் முன்பு அப்படி ஜெபிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனே, நீரே என் தேவை, உன்னை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீர் எனக்கு தேவை. நமக்கு தேவன் தேவை. நாம் அவரையே சார்ந்திருக்க அவர் விரும்புகிறார். ரோமர் 12:3, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் தன்னையே முக்கியப்படுத்தும் இதமிஞ்சின அபிப்பிராயம் யாருக்கும் இல்லாதிருக்கட்டும். அது மிக நன்மையான ஒன்று இல்லையா? உங்களுக்கு மீண்டும் வாசிக்கிறேன். உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் தன்னையே முக்கியப்படுத்தும் இதமிஞ்சின அபிப்பிராயம் யாருக்கும் இல்லாதிருக்கட்டும். அதற்காக நீங்கள் மற்ற எல்லாரையும் விட கீழான நிலையில் இருப்பதாக நினைக்க தேவையில்லை. அப்படியே நாம் மற்ற அனைவரையும் விட மேலான நிலையில் இருப்பதாகவும் நினைக்க வேண்டாம். நாம் மட்டுமே மிக சிறந்த நிலையில் இருப்பதாகவும் மற்ற அனைவருமே பெருங்குழப்ப நிலையில் இருப்பதாகவும் நினைக்கக்கூடாது. இரண்டாவது, தாழ்மை உள்ளவர்கள் விரைவாய் மன்னிக்கிறார்கள். அவர்களை காயப்படுத்துவது கடினம். மேலும் தேவன் தங்களை நிரூபிப்பார் என்ற மகிழ்வோடு காத்திருக்கிறார்கள். பெருமையுடைய நபர் எப்போதும் இப்படி சொல்கிறார், நான் உனக்கு பதிலுக்கு பதில் செய்வேன். நீ என்னை சரியாக நடத்தாததால் நான் உனக்கு தொல்லையாகவே இருப்பேன். ஆனால் தாழ்மையுள்ள நபரோ விரைவாய் மன்னிக்கிறார். காரணம், தேவன் தனக்கு மன்னித்திருக்கிறதான அனைத்தையும் அவர் உணர்ந்தும் நினைவு கூர்ந்தும் இருக்கிறார். மற்றும் அவர்கள் எளிதில் புண்படுவதில்லை. காரணம், தாழ்மை உள்ளவர்கள் அன்பிலே நடக்கிறார்கள். ஏனென்றால் அன்பு சீக்கிரத்தில் உணர்ச்சி வசப்படாது. வேதம் சொல்கிறது, அன்பு எரிச்சல் அடையாது. நீங்கள் எரிச்சல் அடைபவரா? நீங்கள் அதிலிருந்து விடுபட தேவன் விரும்புகிறார். உங்களால் மற்றவர்கள் சிறந்தவர்கள் என்று நம்ப முடிகிறதா? அல்லது ஒவ்வொரு முறையும் உங்களை யாராவது புண்படுத்தி விடும்போது அவர்கள் அதை வேண்டுமென்றே செய்ததாக சந்தேகப்படுகிறீர்களா? நான் சில சமயங்களில் மற்றவர்களை புண்படுத்தி விடுவேன். ஆனால் நான் வேண்டுமென்றே செய்வதில்லை. அவர்களை புண்படுத்துவது என் நோக்கம் இல்லை. அப்படி செய்து விடுவேன். ஒருவேளை என் கவனமின்றியே அப்படி நடந்திருக்கலாம். நான் விளையாட்டாக நடந்து கொள்வதாக நினைத்திருக்கலாம். அவர்கள் அப்படி நினைப்பதில்லை. என்னை மற்றவர்கள் மன்னிப்பதற்காகவும் என் பலவீனங்களின் மத்தியில் பெருந்தன்மையாய் இருப்பதற்காகவும் நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். ஆனால் அதை நான் என் வாழ்வில் அறுவடை செய்ய வேண்டுமானால் அதற்கு சிறந்த வழி, நான் அதை மற்றவர்கள் வாழ்வில் விதைக்க வேண்டும். நீங்கள் நடத்தப்பட விரும்பும் விதமாகவே நீங்களும் மற்றவர்களை நடத்துங்கள். கொலோசேயர் 3:13 சொல்கிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்
கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆகவே இப்போது உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு யார் மீது கோபம்? யாரும் இல்லை என்றே சொல்வீர்கள் என்று நம்புகிறேன், ஜெபிக்கிறேன். ஆனால் யார் மேலாவது உங்களுக்கு கோபம் இருந்தால் நீங்கள் அவர்களை மன்னித்துவிட தேவன் விரும்புகிறார். அவர்கள் எனக்கு செய்தது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லலாம். ஆனால் நான் என் வாழ்நாளில் தேவனுக்கு எதிராக செய்தவற்றை விடவும் அதிகமாக யாரும் எனக்கு எதையும் செய்துவிட முடியாது. இருந்தும் அவர் என்னை மன்னிக்கிறார், என் பாவங்களை மறக்கிறார். அவர் உங்களை மன்னிக்கிறார், உங்கள் பாவங்களை மறக்கிறார், அவற்றை கிழக்குக்கும் மேற்குக்குமான தூரம் அத்தனையாய் அகற்றுகிறார். தாழ்மையுள்ள ஒரு நபர் மற்றவர்களுடைய பலவீனங்கள் மட்டில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கலாத்தியரில் உள்ள இந்த வேத பகுதி மிகவும் நன்மையானது. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அல்லது ஏதேனும் பாவத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் நிச்சயமாக நாம் அப்படித்தான், அது நானே தான், நான் ஆவிக்குரியவள். சரி, ஆவிக்குரிய நபர் என்பவர் பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்வுள்ளவரும் அவரது கட்டுப்பாட்டில் இருப்பவருமே. ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டில் இருந்தால் வெகு சீக்கிரத்திலேயே மன்னிப்போம். ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். இந்த பகுதி நமக்கு பிரியம் என்று அறிவேன். நீங்கள் அப்படிப்பட்டவனை புனரமைத்து நிலை நிறுத்துங்கள். எவ்விதத்திலும் மேட்டிமை உணர்வின்றி எல்லா சாந்தத்தோடும் நீயும் சோதனைக்குட்படாதபடிக்கு உன்மேலும் ஒரு கண் வைத்து எச்சரிக்கையாயிரு. ஓ, என்ன சொல்வது, இது மிக அருமை இல்லையா? வேறு வகையில் சொன்னால், யாரேனும் ஒருவர் வாழ்வில் தோல்வியடைந்தால், தங்கள் நடத்தையில் தவறினால், பாவம் செய்துவிட்டால், ஏதேனும் தவறு செய்துவிட்டால், முதலாவது நீங்கள் எப்படி விரைந்தோடி போய் அதை மற்ற ஒரு கூட்ட மக்களுக்கு பரப்பலாம் என்று பார்க்கக்கூடாது. அன்பு திரளான பாவங்களை மூடும். தவறான செய்திகளை பரப்புவதற்கு அதை குறித்து பயிற்சி மேற்கொள்ளாது. ஆனால் நாம் செய்யக்கூடாத மற்றொரு காரியம், நான் அது ஒருபோதும் செய்யவே மாட்டேன் என்பது. அது நாம் சொல்லக்கூடிய மதியீனமான வார்த்தைகளில் ஒன்றாகும். காரணம், நம் எல்லோருக்குமே பலவீனங்கள் உண்டு. அவர்கள் தள்ளப்பட்ட அதே சூழ்நிலையில் நீங்கள் விடப்பட்டால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்று உங்களால் கணிக்கவே முடியாது. ஒரு சமயம் என்னுடன் பணிபுரிந்த ஒரு பெண்மணியை நினைவு கூறுகிறேன். எங்கள் நிறுவனத்தில் பணியாற்றிய வேறொரு பெண்ணின் கணவர் அவளை ஏமாற்றி விட்டார். அவளோ அவரை மீண்டும் ஏற்றுக்கொண்டாள், அவரை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொண்டாள். அப்போது இந்த பெண்மணி என்னிடம் வந்து சொன்னார், நான் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன். என் கணவர் மட்டும் என்னை ஏமாற்றினால் அவ்வளவுதான், ஒருபோதும் அவரை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஆனால் நடந்தது என்ன? ஒரு சில வருடங்கள் கழித்து அவரது கணவர் அவரை ஏமாற்றினார். அவரது கிறிஸ்தவ கணவர் அவர்களது சபையை சேர்ந்த மற்றொரு பெண்ணோடு சேர்ந்து அவரை ஏமாற்றினார். உங்களுக்கு தெரியுமா, அப்பெண்மணி தன் திருமணம் முறியாமல் காக்க என்னவெல்லாம் முடியுமோ அனைத்தையும் செய்தார். அனைத்தையும் விட தன் கணவரை ஏற்கவும் தயாராக இருந்தார். எதை ஒருபோதும் செய்யவே மாட்டேன் என்றாரோ அதையே அவர் செய்யும்படி நேர்ந்தது. எத்தனை முறை நான் அதை செய்யவே மாட்டேன் என்று கூறி பிற்பாடு எதை நாம் செய்யவே மாட்டோம் என்கிறோமோ சரியாக அதையே செய்யும் நிலையில் இருந்திருக்கிறோம். தாங்குங்கள், சகியுங்கள், ஒருவருடைய பாரங்களையும் பிரச்சனைக்குரிய நடத்தை குறைபாடுகளையும் சுமந்து கொள்ளுங்கள். அதன் அர்த்தம் தெரிகிறதா? இன்னும் சற்று தெளிவாக சொன்னால், மக்களை பொறுத்துக் கொள்ளுங்கள். சில சமயம் மக்கள் என் பலவீனங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் யாருடனாவது நல்ல நீடித்ததொரு அன்புறவை விரும்புவீர்களானால், பரிபூர்ணமான ஒரு நபரை குறித்து எனக்கு தெரியவில்லை, நீங்கள் நல்லுறவில் இருக்கக்கூடிய பரிபூர்ணரான நீங்கள் விரும்பாத யாதொன்றையும் ஒருபோதும் செய்யாத ஒரு நபர் உண்டா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அதைத்தான் நீங்கள் உங்கள் வாழ்வில் தேடுகிறீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் மீண்டும் 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 ஏமாற்றமே அடைவீர்கள். நீங்களோ நானோ பூரணர்கள் அல்ல என்பதை நினைவில் வையுங்கள். நான் அதை மனதில் கொள்ள வேண்டும். ஆக மீண்டும் சொல்கிறேன், ஜனங்களின் குற்றங்குறைகளையே உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருப்பதை விட அவர்களை பற்றிய நன்மையானவைகளை நினைப்பது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே மற்றவர்களுடைய பிரச்சனைக்குரிய நடத்தை குறைபாடுகளை சகித்துக் கொள்ளவும் மறைக்கவும் சுமந்து கொள்ளவும் நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வாவ், அது அத்தனை எளிதல்ல இல்லையா? ஆனால் நாம் மனத்தாழ்மையுடன், ஆண்டவரே, நானே அநேக தவறுகள் செய்திருக்கிறேன், அதனால் பிறர் என்னை பொறுத்துக் கொள்ள வேண்டியுள்ளது, ஆண்டவரே நீர் என்னை பொறுத்தருளுகிறீர் என்று உணர்ந்தால் அதை செய்யலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டிக்கவும் தேவனிடத்தில் திரும்பும்படி பண்படுத்தவும் உங்கள் பின்பாக அலைந்தவையும் நீங்கள் செய்ததெல்லாம் தேவ சட்டத்துக்கு விரோதமாகவே இருந்தும் உங்களை விட்டுக் கொடுக்காமல் உங்களோடு இணைந்தவையுமான வருஷங்களை நீங்கள் நினையுங்கள்.
நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கை மிக மேம்பட்டுள்ளது. ஒருவருக்கொருவர் பாரத்தையும் நடத்தையின் பிரச்சனைக்குரிய தவறுகளையும் சுமந்து இப்படியே கிறிஸ்து மேசியாவினுடைய அன்பின் கட்டளையாகிய பிரமாணத்தை பூரணமாய் ஆசரித்து நிறைவேற்றுங்கள். அதற்கு கீழ்ப்படிவதில் என்ன குறைவோ அதில் பூரணராகுங்கள். ஏனென்றால் யாதொருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனும் ஏமாற்றுகிறவனும் மோசம் போக்குகிறவனும் ஆவான். மீண்டும் சொல்கிறேன், வஞ்சிக்கிறவனும் ஏமாற்றுகிறவனும் மோசம் போக்குகிறவனும் ஆவான். ஓ, நான் யாரையும் விட சிறந்தவள் அல்ல, அதோடு நீங்களும் கூட. மூன்றாம் தன்மை, தாழ்மையுள்ள ஒரு நபர் சமாதானம் செய்பவரும் சமாதானத்தை நேசிக்கிறவரும் ஆவார். சமாதானமுள்ள ஒரு வாழ்வை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். தொடக்கத்தில் நாம் பகைமை என்ற ஒன்று பெருமை இல்லாமல் வரவே முடியாது என்றது நினைவிருக்கிறதா? அதேபோல் தாழ்மையில்லாமல் சமாதானத்தை அடையவே முடியாது. எடுத்துக்காட்டாக, ஒருவருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வாக்குவாதத்தில் இறங்கி இருவரும் பேசத்தகாத வார்த்தைகளை பேசிவிடும்போது எப்போதுமே மன்னிப்பு கேட்பதில் முந்திக்கொள்ள நீங்கள் விருப்பம் உள்ளவரா? அனைத்தையும் சரி செய்யும் முயற்சியில் உடனடியாக இறங்குவீர்களா? அல்லது பிடிவாதமாக அமர்ந்து கொண்டு அவர்கள்தான் என்னிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று கேட்பீர்களா? காரணம் தவறு அவர்களுடையது, என்னுடையதல்ல என்பீர்களா? எனக்கு உங்களை பற்றி தெரியாது, ஆனால் என்ன காரணத்தாலோ என் கணவர் தான் அடிக்கடி மன்னிப்பு கோரும் தேவையில் இருப்பதை நினைப்பதாகவே தெரியவில்லை. உங்களில் அநேகர் அப்படித்தான் என்று தெரியும். நீங்கள் அத்தகைய உணர்வில்லாத ஒருவரை மணந்திருக்கும் பெண் என்றால் இது உங்களுக்குத்தான். என் கணவர் என்னை புண்படுத்தும் நோக்கமுள்ளவர் அல்ல. சிலவேளை அப்படி ஆகிவிடும். எங்களுக்கு திருமணமான புதியதில் எப்போதுமே தேவனிடத்தில் சென்று மன்னிப்பு கோரி நிலைமையை சரி செய்து கொள்ளும்படி தேவன் என்னை தொந்தரவு செய்வதாக உணர்ந்தேன். ஒருமுறை தேவனிடம், இது என் முறை அல்ல, சென்ற முறையும் நான் தான் தேவிடம் மன்னிப்பு கேட்டேன் என்றதாக ஞாபகம். இது உங்கள் முறையாக இருந்தால் மட்டும் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வேதாகமத்தில் எங்கே இருக்கிறது? முதலாவது, மன்னிப்பு கோரும் நபரே அதிக அளவு ஆவிக்குரிய முதிர்ச்சியுடையவர் என்று நான் நம்புகிறேன். மன்னிப்பு கோரும் தேவை இருப்பதை தேவன் நினைக்காமல் இருக்க ஒரு காரணம், அவர் நிகழ்வுகளை மனதை விட்டு சீக்கிரம் அகற்றி விடுவார். ஆனால் நானோ நிகழ்வுகளிலேயே ஊசலாடிக்கொண்டு அதையே ஊதி பெரிதாக்குவேன். பலமுறை அவர் செய்ததாய் உணர்ந்திருக்க கூட மாட்டாத ஒன்றிற்காக அவர் என்னிடம் வந்து மிக மனம் வருந்துவதாக கூற வேண்டும் என்று உட்கார்ந்து காத்திருந்தேன். காரணம், ஆண்களும் பெண்களும் மிகவும் வேறுபட்டவர்கள். ஒருவேளை அன்று நான் என் உணர்வுகளை வெளிப்படையாக்க காண்பித்திருந்தும் அவர் அதை உண்மையில் உணராமல் இருந்திருக்கலாம். எப்போதுமே வேறு யாராவது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கும் ஒரு நபராக இல்லாமல் நீங்களே முந்திக் கொள்ளுங்கள். போய் ஜனங்களோடு விரைவாய் சமாதானம் செய்யுங்கள். மேலும் சொல்லுங்கள், பாருங்கள், யார் தவறு அல்லது யார் சரி என்று கூட எனக்கு கவலை இல்லை. நாம் சமாதானமாய் இருக்கவே விரும்புகிறேன். நான் வருந்துகிறேன், என்னை மன்னியுங்கள். நாம் ஒருவரோடு ஒருவர் பட்சமாயிருந்து பழகுவோம். நான் யாரிடமும் இதை சொல்ல வேண்டியிருக்கலாம். என்னை மன்னிக்க அவர்கள் மறுத்துவிடலாம். நாம் நல்ல முறையில் பழகுவது தேவனுக்கு மிக முக்கியம். பிலிப்பியர் 2:2-5 சொல்கிறது, நீங்கள் ஏக சிந்தையும் ஒரே மனமும் ஒரே நோக்கமுமாய் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து முழு ஒத்திசைவுள்ள எண்ணமும் கொள்கையும் கொண்டு என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். வாவ்! இந்நாட்களில் மக்கள் ஒத்திசைந்து பழகுவது எவ்வளவு கடினம் என்று அறிவீர்களா? ஆனால் பவுல் சொன்னார், உங்களால் என் சந்தோஷம் பூரணமாகும். அவர் இதை பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்பட்டு எழுதினார். உங்கள் ஒத்திசைவு என் சந்தோஷத்தை நிறைவாக்கும். அது ஒன்றை நான் விரும்பவில்லை. எனக்கு 4 வளர்ந்த பிள்ளைகள், அவர்களிடையே நல்லுறவு இல்லாமல் இருப்பதை நான் விரும்பவில்லை. எனக்கு 12 பேர பிள்ளைகள், அவர்கள் சீர்பொருந்தாமல் இருப்பது எனக்கு பிரியமில்லை. அவர்கள் சரியாய் பழகாத போது அது எனக்கு வேதனை அளிக்கிறது. எங்கள் ஊழியத்தில் ஏறக்குறைய 450 ஊழியர்கள் உண்டு. ஒவ்வொரு துறையில் உள்ள ஊழியர்கள் அல்லது பல்வேறு துறைகளிடையே இணக்கமற்ற சூழ்நிலை இருப்பதாக கேள்விப்படுவதை நான் விரும்பவில்லை. நான் விரும்புவது சமாதானம். சமாதானம் இருக்கும் இடத்தில் வல்லமை உண்டு. சமாதானம் எங்கேயோ அங்கே தேவனின் அபிஷேகம் தங்கி இருக்கிறது. நமது ஊழியம் வல்லமையானதாக இருக்க விரும்புகிறேன். ஆக ஜாய்ஸ்மேர் ஊழியங்களை விட்டு பகைமையை வெளியேற்றவே நாங்கள் முயற்சிக்கிறோம். ரோமர் 12:16-18 சொல்கிறது, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இந்த நாளின் போதனையை முடிக்கும் முன்பாக இயேசுவை பற்றி தியானிப்போம். ஆமாம், இன்னும் 7 குறிப்புகளை நான் இப்போது முடித்தாக வேண்டும். அதனால் அந்த 7ஐயும் நாளை முடித்து விடுவேன். இயேசு குற்றம் சாட்டப்பட்ட போது அவர் தற்காப்பில் இறங்கவில்லை. அவர் தம் சீஷரின் பாதங்களை கழுவினார்.
உயிர்த்தெழுந்த பிறகும், அதாவது மரித்த பின்பு, மரித்தோரிலிருந்து உயிர்த்த பிறகும் தம் சீஷரின் காலை உணவை சமைத்தார். அவர் எருசலேமுக்குள் ஒரு கழுதையின் மீதேறி சென்றார். நான் பெருமையாக நினைக்கிறேன், நானாக இருந்தால் ஒரு வெள்ளை ரதத்தில் வந்திருப்பேன். அவர் அனைத்தையும் நம்மை விட வித்தியாசமாக செய்தார். இவற்றை நாம் இயேசுவிடமிருந்து கற்கிறோம். அவர் சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் மென்மையும் எளிமையும் உள்ளவர். ஆனந்தமடைவீர் அன்றாடம் வாழ்வில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. நேற்று தாழ்மையை பற்றியும் அதன் 10 குணாதிசயங்களை குறித்தும் உங்களுக்கு நான் போதிக்க தொடங்கினேன். ஆனால் நான் முடிக்கவில்லை. அவற்றுள் 3 மட்டுமே நிறைவு செய்தேன். ஆகவே இன்று 7 மீதமுள்ளன. நீங்கள் நினைக்கிறீர்கள், இன்றாவது முடிப்பீர்களா? பார்ப்போம் என்று நான் முயற்சித்து பார்க்கிறேனே. நேற்று நான் கூறிய 3 எவை எனில், தாழ்மையுள்ள ஒரு நபர் நமக்கு தேவைப்படும் போது உதவியை நாடுவார். தாழ்மையுள்ள ஒரு நபர் விரைவாய் மன்னிக்கிறார். அவர்களை காயப்படுத்துவது கடினம். மேலும் தேவன் தங்களை நிரூபிப்பார் என்று மகிழ்வோடு காத்திருக்கிறார்கள் என்பவை. அவர்கள் சமாதானம் செய்பவர்களும் அதை விரும்புகிறவர்களும் அமைதியானதொரு வாழ்வை அனுபவிக்கிறவர்களும் ஆவார்கள். பெருமையே இன்றைய மிக பெரும் பிரச்சனையாகும். பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட போது பெருமையே சாத்தான் செய்த பாவமாய் இருந்தது. அவன் சொன்னான், நான் என் சிங்காசனத்தை தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக உயர்த்துவேன். எங்கெல்லாம் பெருமை இருக்கிறதோ அங்கே என்றுமே அழிவு நிச்சயம். தாழ்மை இல்லாமல் நீங்கள் சமாதானம் அடைய முடியாது. காரணம், பெருமை என்றுமே பகைமையின் வாசலாக இருக்கிறது. ஆகவே நாம் மெய்யாகவே தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்பினால் நாம் தாழ்மையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் பெருமை தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று எப்போதும் நினைப்பதுடன் பணிந்திருக்கவும் மற்றவர்களை சார்ந்திருக்கவும் அது விரும்புவது இல்லை என்று காண்கிறோம். இன்று நாம் தொடங்க இருக்கும் 4வது தன்மை, தாழ்மை உள்ளவர்கள் தங்களுக்கே உரித்தான பலவீனங்களை உடனடியாக கண்டு ஒத்துக்கொள்ளுகிறார்கள் என்பதாகும். அவர்கள் தங்களை குறித்த மிதமிஞ்சிய எண்ணம் கொள்வது இல்லை. தற்காப்பில் இறங்காமல் திருத்தங்களை ஏற்பதற்கு முடியும். இயேசு ஒருபோதும் தற்காத்துக் கொள்ளவில்லை. அவர் எல்லா விஷயங்களிலும் குற்றம் சாட்டப்பட்டார். ஆயினும் பெரும்பாலும் அவர் யாரிடம் பதில் கூட பேசவில்லை. ஏன் தெரியுமா? தாம் யார் என்று அவர் அறிவார். மேலும் தம் பக்கம் நியாயம் இருப்பதை நிரூபிக்க வேண்டிய தேவை நமக்கு ஏற்பட்டால் தேவன் அதை பார்த்துக் கொள்வார் என்றும் அவர் அறிந்திருந்தார். நம் நீதியை நிரூபிக்கிறவர் தேவனே என்று வேதம் சொல்கிறது. அவர் உங்களை குற்றமற தீர்ப்பார். நீங்களாகவே அதை அடைய முயற்சிக்க தேவையில்லை. மக்கள் தங்கள் விருப்பம் போல் நினைத்துக் கொள்ளட்டுமே. உங்களை நல்லவர்கள் என்று அவர்கள் நம்ப வைக்க நீங்கள் ஒன்றும் முயற்சிக்க வேண்டாம். தொடர்ந்து நல்லவர்களாகவே இருங்கள். சீக்கிரத்திலோ தாமதமாகவோ அவர்கள் அதை காண்பார்கள். மத்தேயு 16:13-23. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்றார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, எப்போதுமே பேதுருதான் பேசுவதற்கு அடித்து பிடித்து முந்தி நிற்கிறவர் என்பது உங்களுக்கு தெரியும். பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல், அந்த கல் பேதுருவின் விசுவாசமே, என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அவர் சொன்னார், பேதுருவே, நீ மாபெரும் ஆவிக்குரிய அதிகாரம் அடையப் போகிறாய் என்று. பேதுருவை குறித்த பெரும் திட்டங்கள் தேவனிடம் இருந்தன. நாம் அடுத்த சில நிமிடங்களை காண்பது போல் தேவன் தம் திட்டத்தை நிறைவேற்றும் முன் பேதுருவுக்குள் பெரிதான ஏதோ ஒன்று செய்து முடிக்கப்பட வேண்டியிருந்தது. அதே போலத்தான் தேவனுக்கு என்னை குறித்து பெரிய திட்டங்கள் இருந்தன. ஆனால் அவர் விரும்புவதை செய்யும் முன் அவருக்குரிய வழிகளில் இடையூறாக என்னிடம் காணப்பட்ட சில காரியங்களை அவர் கையாள வேண்டியிருந்தது. நான் குற்றம் சாட்டவில்லை, ஆனால் உங்களிடத்திலும் அது காணப்பட வாய்ப்புள்ளது. உங்கள் வாழ்வின் காரியங்கள் அவை நிகழ வேண்டிய வேகத்தில் ஏன் நடப்பதில்லை என்று உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். தேவன் ஏதோ ஒன்றை குறித்து உங்களோடு இடைப்பட முயற்சிக்கலாம், ஆனால் நீங்கள் அதை ஏற்கவும் அவரது வழிகளுக்கு கீழ்ப்படியவும் விரும்பாமல் இருக்கலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். நான் உனக்கு அதிகாரம் தருவேன். நான் உனக்கு வல்லமை தருவேன்.
அந்த வேத பகுதி உண்மையில் நம் அனைவருக்குமானது. ஆவிக்குரிய அதிகாரத்தோடு இருக்க தேவன் விரும்புகிறார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம் சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இங்குதான் மிக முக்கியமானது ஒரு குறிப்பை நாம் கவனிக்க வேண்டும். இங்கு பேதுருவை பற்றி ஒன்றை பார்க்கிறோம். பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அதை செய்ய அவனுக்கு ஒரு முழு படகின் சுமையளவு பெருமை இருந்திருக்க வேண்டும். சில நிமிடங்கள் முன்புதான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆனால் இப்போதோ இயேசுவை திருத்துவதை தன்மேல் போட்டுக் கொள்கிறான். இல்லை ஆண்டவரே என்றான். இது ஒருபோதும் உமக்கு நேரிடக்கூடாதே. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அது நல்லதுதானே, இயேசு துன்புறுவதை அவன் விரும்பவில்லை. இருப்பினும் அவன் இயேசுவுடன் மாறுபடுகிறான். காரணம், இயேசு இப்போதுதான் சொன்னார், இது நடக்கப் போகிறது. நான் நினைக்கிறேன் பேதுரு இயேசுவுடன் இருந்ததாலும் அவர் துன்பமடைய விரும்பாததாலும் இயேசு தாம் மட்டுமல்ல அவர்கள் அனைவருமே துன்புற ஏதுவான சூழ்நிலையில் வலிய சென்று சிக்குவதை அவன் விரும்பவில்லை என்பதற்கும் சிறிது வாய்ப்புள்ளது என்று. இயேசு திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. இதை கேட்பது பற்றி நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? நான் அது குறித்து அதிகம் கவலைப்பட மாட்டேன். ஒருபோதும் தேவன் என்னிடம் அப்படி சொல்ல நேராது என்று நம்புகிறேன். மேலும் அவர் பேதுருவை சாத்தான் என்று சொல்லவில்லை, மாறாக நீ உன் மூலமாக சாத்தான் கிரியை செய்ய விடுகிறாய் என்றே சொன்னார். அவர் சொன்னது இதுதான், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அவன் ஏன் இயேசுவுக்கு இடருக்கல்லாய் இருந்தான்? ஏனென்றால் இயேசு செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்வதை இயேசு செய்யாதபடிக்கு அவன் முயற்சித்தான். சில சமயம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று தாம் விரும்புவதை பற்றி தேவன் உங்களிடம் பேசும்போது மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் அதற்கு தொடர்பில்லாத வகையில் உங்களிடம் பேச முயற்சிப்பார்கள். நீங்கள் அந்த கணமே சத்ரு அவர்கள் மூலமாக கிரியை செய்வதை உணர்ந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படியாமலும் இடங்கொடாமலும் இருக்க வேண்டும். மத்தேயு 26:31-35 இயேசு தொடர்ந்து சொல்கிறார், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இப்போது மீண்டும் பேதுரு, பாருங்கள், பெருமையுள்ளவர்கள் எப்போதுமே எல்லாவற்றுக்குமான பதிலை துடியாக கைவசம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். பேசுவதற்கு முன்பு யோசிப்பதில் அவர்கள் அவ்வளவு தேறினவர்கள் அல்ல, புத்தியற்றதை பேசுவார்கள். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுருவே, நீ உன்னை பற்றி நினைக்க வேண்டியதற்கு மிக அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ நினைக்கும் அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளவு பலவான் அல்ல. அதை இன்றிரவு நான் உனக்கு காட்டப் போகிறேன் என்றார். நான் முன்பே சொன்னேன், அதாவது பேதுருவை குறித்த பெரும் திட்டங்கள் தேவனிடம் இருந்தன. ஆனால் பேதுருவுக்குள் தீர்க்கப்பட வேண்டிய சில காரியங்கள் இருந்தன. இந்த மேட்டிமையான மனப்பான்மை அவற்றுள் ஒன்று. அதற்கு பேதுரு, நாம் உம்மோடே மறிக்க வேண்டியிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அங்கே இயேசு வரப்போகும் பேதுருவின் மறுதலிப்பை குறித்து அவனை எச்சரிக்கிறார். மேலும் அவர், பேதுருவே, நான் உனக்காக ஜெபிக்கப் போகிறேன் என்றார். கவனியுங்கள், லூக்கா 22:31-34, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். பொதுவாக இயேசு நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்றால் மக்கள், ஓ நன்றி இயேசுவே, எனக்கு அது தேவை என்பார்கள். ஆனால் பேதுருவோ, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அதாவது, உம் ஜெபம் எனக்கு வேண்டாம், நான் தவறுவதில்லை, நான் தோற்பதும் இல்லை. அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். வாவ்! தொடர்ந்து இயேசுவை 3ஆம் தரம் மறுதலித்து பேதுரு எப்படி இந்த கதையை தோல்வியில் முடித்தார் என்று நான் சொல்லலாம். ஆனால் இந்த மற்ற குறிப்புகள் கையில் இருப்பதால் காலத்தை வீணாக்காதபடிக்கு நான் முழு கதையும் வாசிக்கப் போவதில்லை. ஆனால் பேதுரு என்ன செய்வான் என்று இயேசு சொன்னாரோ அதை அச்சு பிசகாமல் அவன் செய்து முடித்தான். நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். கற்பனை செய்ய முடியாத பார்வை அது.
சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அதுதான் பேதுரு மனம் திரும்பிய தருணம். அவன் செய்ய வேண்டியிருந்ததும் அதுதான். பேதுரு தன்னைத்தானே சோதித்தறிய வேண்டியிருந்ததென்று நீங்கள் சொல்லலாம். நான் இது ஒன்றை நினைக்கின்றேன், அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாமே மற்ற அனைவருடைய தவறுகள்தான் என்று. அதிலும் குறிப்பாக எல்லாமே டேவின் தவறு என்று நினைத்தேன். நான் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் அது டேவின் தவறு. எனக்குள் நானே வருந்திக் கொண்டிருந்தால் அதற்கு டேவ் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பியதை அவர் செய்யாததுதான் காரணம். இப்படி எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் என் பிரச்சனைகள் எல்லாம் என்னிடம்தான் இருந்தது என்பதே எனக்கு தெரியவே இல்லை. அவை எல்லாம் என் தந்தை என்னிடம் தவறாக நடந்ததில் நான் ஒருபோதும் என் வாழ்வில் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்ட மிச்ச மீதி குப்பைகள். தேவனுக்கு என்னை குறித்து பெரிய திட்டங்கள் இருந்தது. ஆனால் என்னை அத்திட்டங்களுக்குள் அனுப்பும் முன் அவர் எனக்கு பெரிதான கிரியையை நடப்பிக்க வேண்டியிருந்தது. நான் சொல்வதை தயவாய் கவனியுங்கள். நாம் மட்டும் தேவன் நமக்காக கொண்டிருக்கும் திட்டத்தின் மையத்தில் இருக்கவும் நம் வாழ்வில் அவர் வைத்துள்ள நல்ல திட்டத்தை அனுபவிக்கவும் மெய்யாகவே விரும்பினால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் நம்மை சரி செய்யவும் நமக்குள் அவர் செய்ய விரும்புகிற கிரியையை செய்யவும் அவரை அனுமதிக்க வேண்டும். நான் இதை சொல்லியே ஆக வேண்டும். டேவ் திறந்த வேண்டும் என்று நான் ஒரு நாள் ஜெபித்த ஞாபகம், அதாவது மிக சத்தமாக ஜெபித்தேன். ஓ தேவனே, டேவை திருத்த வேண்டும் என்று உம்மை கேட்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் சொன்னதை கேட்டேன். பிரச்சனை டேவ் இல்லை. உடனே சர்வ நிச்சயமாக நினைத்தேன், சரி வேற யார்? இந்த உறவு நிலையில் நானும் டேவ் மட்டும்தானே இருக்கோம். அது எப்படி நடந்ததென்றே சரியாக எனக்கு நினைவில்லை. ஆனால் என்னுடன் வாழ்வது எப்படிப்பட்டதென்று தேவ் எனக்கு வெளிப்படுத்தினார். ஒத்துப்போவதற்கு எத்தனை கடினமானவள் நான், எவ்வளவு சிடுசிடுத்தவள், எத்தனை எளிதில் கோபப்படுகிறவள், எப்படி எரிச்சல் பட்டு பல நாட்களுக்கு கோபமாக திரிகிறவள் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் 3 நாட்கள் அழுதேன். பேதுருவை போலவே என்னை நானே ஆராய்ந்து திருந்தத் தொடங்கும் ஒரு தருணமாக அது இருந்தது. ஆனால் அது அத்தனை எளிதான ஒன்றாக இல்லை. அந்த நாளில் நடந்தது என்னவென்றால், தேவன் என்னிடம் பேசினார் என்று நான் ஓரளவாவது நம்பினேன். என்னிடம் பிரச்சனை உள்ளதென்றும் தேவன் எனக்குள் கிரியை செய்ய நான் விட்டுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் நான் உணர்ந்தேன். எல்லாமே ஓரிரு மாதங்களில் சரியாகின என்று தான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் வருந்தத்தக்கது என்னவென்றால் பல வருடங்கள் பிடித்தது. தேவன் என்னை ஊழியத்தில் அனுப்பினார். கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு சிறிது அதிகம், மேலும் கொஞ்சம் அதிகம் என்று அதிக பொறுப்போடு இருக்க எனக்கு வாய்ப்பளித்தார். ஆனால் அது ஒரே இரவில் உலகளாவிய காரியம் போல நடந்துவிடவில்லை. உண்மை. 40 வருடங்களுக்கும் மேலாக நான் ஊழியத்தில் இருந்து வருகிறேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவைகளை பற்றி நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்வில் உங்களோடு தேவன் இடைப்பட விடுவீர்களானால் அதற்கு சற்று காலம் எடுக்கும். ஆனால் தேவன் உங்களுக்காக பல நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறார். அவர் செய்ய விரும்புவதை செய்யட்டும். உங்கள் வாழ்வின் எவ்வித பெருமையும் சரி செய்யட்டும். எளிமையும் இணக்கமும் மென்மையுமாய் அவர் செய்ய சொல்வதை விரைவாய் செய்பவராக உங்களை மாற்றும் தாழ்மையின் ஸ்தலத்துக்கு உங்களை அவர் வழி நடத்தட்டும். தோற்றவர்களாகிவிடும் அநேக தலைவர்கள் இருப்பதை அறிவீர்கள். இந்த கூற்று எனக்கு பிடிக்கும். தோற்றவர்களாகிவிடும் தலைவர்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் சில வேளைகளில் மக்கள் மற்றவர்கள் மீது வல்லமையோ அதிகாரமோ பெற்றிருக்கக்கூடிய தலைமைத்துவ இடத்திற்கு வரும்போது மிகவும் கர்வமுள்ளவர்களாகி மற்றவர்களை தவறாக நடத்தவும் அல்லது தங்கள் விருப்பம் போல எதையும் செய்யலாம். தேவன் சொல்வதை இனிமேல் கேட்க தேவையில்லை என்று நினைக்கவும் தொடங்குகிறார்கள். அப்போதுதான் மக்கள் சொல்ல முடியாத பிரச்சனைக்குள்ளாகிறார்கள். வேதம் அப்படிப்பட்ட மக்களை பற்றித்தான் நமக்கு சொல்கிறது. சவுல், ராஜாவாகிய சவுல் பெருமையினாலேயே விழுந்தான். அது சவுலை பற்றிய மிக சுவாரஸ்யமான கதை. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. அவர் சொன்னார், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது தேவன் உம்மை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தார். நாம் இது குறித்த எல்லா வேத பகுதிகளுக்கும் சென்று வாசித்தால் சவுல் அநேகந்தரம் தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் அவர் சொல்வதை செய்யாமலும் இருந்தான். அதற்கு காரணம் மனுஷர் குறித்து அவனுக்கு இருந்த பயமே. அவன் எப்போதுமே மக்களை ஏமாற்றி விடுவோமோ, மக்களை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் இருந்தான். ஆகவே தேவனுக்கு பதிலாக மக்களை திருப்திப்படுத்தினான். அதன் பின்பு ஒரு விஷயம் இருக்கிறது, அது மிக துயரமானது. தேவன் தீர்க்கதரிசி சாமுவேலிடம் சொன்னார், நான் சவுலை ராஜாவாக்கியது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்று. நான் ஜாய்ஸை இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை செய்யும்படி விட்டதும் அதனால் அநேகருடைய வாழ்விற்குள் அவள் பேச முடிவதும் எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்று தேவன் சொல்வதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். மற்ற எதையும் விட
தேவனுடைய அங்கீகாரத்தையே நாம் தேட வேண்டும். அதை பெரும்படியாக நாம் நம் வாழ்வில் தாழ்மையை கைக்கொள்ளப் போகிறோம். தவறும்போது தவறிவிட்டோம் என்று தேவனுக்கு முன்பும் சரி, மனிதருக்கு முன்பும் சரி ஒத்துக்கொள்ள மனதாக இருக்கப் போகிறோம். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நேபுகாத் நேச்சாரும் இதேபோல் இன்னொரு பகுதியாக வேதத்தில் காணப்படுகிறான். அவன் மிக நன்றாக ஆரம்பித்து பின்பு மிக பெரும் குழப்பத்தில் முடித்தான். தானியேலின் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்கிறது: ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாயிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். ஆக அவன் தேவனை புகழ்கிறான். ஓ, தேவனின் மகத்துவங்களை பாருங்கள், தேவன் பெரியவைகளை செய்தார், நமக்கு அவர் செய்ததை பாருங்கள். அவன் சொல்கிறான், நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நல்லது. உங்கள் மூலமாக நடந்த எல்லா நற்கிரியைகளுக்காகவும் நீங்கள் தேவனை கணம் பண்ணுகிற வரைக்கும் நீங்கள் திருப்தியாய் இருப்பீர்கள், செழித்திருக்கவும் முடியும். ஆனால் 30 வசனங்களுக்கு பிற்பாடு, அது கால அளவின்படி எவ்வளவு என்று நான் அறியேன், ஆனால் 30ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது, இப்போது அவன் சொல்கிறான், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். முதல் வசனத்தில் கர்த்தரை கனம் பண்ணினான். வசனம் 2இல் சௌக்கியமுள்ளவனாய் வாழ்ந்திருந்தான். இப்போது வசனம் 30இல் இந்த எல்லா பெரிய கிரியைகளும் அவனாலேயே வந்துவிட்டன. தேவன் சொன்னார், இந்நாளிலே தானே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மீண்டும் இங்கு முழு கதையையும் உங்களுக்கு வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. ஆனால் நேபுகாத் நேச்சாரின் கதை மீண்டும் அவனது புத்தி அவனுக்கு திரும்பும் வரை காட்டு விலங்கை போல் வெளிநிலங்களில் கழிந்து போனது. அவன் தன்னையே தாழ்த்தி மனம் திரும்பினான். மேலும் அவன் தேவன் ஒருவரே வல்லவர் என்றும் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்றும் அவர் தம் சித்தத்தின்படியே அனைத்தையும் செய்ய முடியும் என்றும் சொன்னான். அதன் பின் தேவன் அவனது ராஜ்யத்தை அவனுக்கு மீண்டும் அளித்தார். மேலும் அவன் முன்பிருந்ததை விட மேன்மையான நிலையை அடைந்தான். தேவன் அளிக்கும் மன்னிப்பிற்காக அவருக்கு நன்றி. நாம் மதியீனமாக நடந்தாலும் மனம் திரும்ப முடியும் என்பதற்காக தேவனுக்கு நன்றி. தேவன் நாம் இழந்தவைகளை மட்டுமல்ல, நாம் இழந்தவைகளை பார்க்கிலும் மிகவும் அதிகமாகவே அவர் நமக்கு திரும்ப தருவார். அதுதான் தேவனின் நன்மைத்தனம். அது நாம் மிக பரவசப்பட வேண்டிய ஒன்று. நான் தவறு செய்ததைப் போலவே உங்களிலும் தவறு செய்தவர்கள் நீங்கள் முழுமையாகவும் பரிபூர்ணமாகவும் உயிர் மீட்சி அடைய முடியும் என்றும், தேவன் உங்களை மன்னித்து நீங்கள் இழந்தவைகளை திரும்ப பெற வைப்பது மட்டுமின்றி நீங்கள் இழந்தவைகளுக்கும் மிக அதிகமாகவே தருவார் என்றும் உணர்வது இன்று உங்களை பரவசப்படுத்துகிறது என்று நான் நம்புகிறேன். ஆனால் நாம் பெருமையில் நீடிக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பலத்த கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்த வேண்டும். நான் பேசப்போகும் 5வது குறிப்பு, தாழ்மையுள்ள நபர் எப்போதும் மற்றவர்கள் சிறப்புற காணப்பட செய்வார். யாரிடத்தில் புகழ்ச்சி சேர வேண்டுமோ அவர்களுக்கே அதை கொடுப்பார். வேலைகள் அனைத்தையும் வேறு யாரோ செய்ய விட்டுவிட்டு எல்லா புகழையும் தானே எடுத்துக்கொள்ள மாட்டார். உண்மையில் அது எந்த ஒரு தலைவருக்கும் வலிமை தரும் ஒரு குணம். காரணம், நீங்கள் தலைவராக இருக்கும்போது நீங்கள் செய்கிறவர்களை செய்து முடிக்க உங்களுக்கு உதவக்கூடிய அனைவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். சொல்லப்போனால் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்கள் எனும் இந்த ஊழியத்திற்காக அங்கே என் பெயரே காணப்படுகிறது. ஆனால் ஜாய்ஸ் மேயர் தானே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பதில்லை என்று கூறுவேன். ஆனால் அநேக நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த ஊழியம் இயங்க வேண்டிய விதத்தில் இயங்கவும் மக்களுக்கு உதவவும் பணிபுரிகின்றார்கள். அதாவது நமது தொலைபேசி இணைப்பாளர்கள், மின்னஞ்சலுக்கு பதில் விடுப்போர், நமது ஊழியத்தில் பணித்தளங்களை பொறுப்பெடுத்து அலுவலகங்களை அழகுறச் செய்வோர், கட்டிடத்தை தூய்மைப்படுத்துவோர், அவர்கள் அனைவருமே மிகவும் முக்கியம். நமது செயலாளர்கள், நமது எழுத்தர்கள், நமது கணக்காளர்கள் ஒவ்வொருவருமே அதை நடப்பிக்கிறார்கள். நான் மட்டுமல்ல. நான் அவர்களை பாராட்ட விரும்புகிறேன். மேலும் வெளிப்படையாக உங்களிடம் சொல்கிறேன், அவர்கள் பாராட்டுக்கு தகுதியானவர்கள். எனவே நீங்கள் எனக்காக ஜெபிக்கும் போது எனக்காக மட்டுமல்லாது எனக்காக உழைக்கும் அனைத்து மக்களுக்காகவுமே ஜெபியுங்கள். ஏனென்றால் அவர்கள் செய்வதை தொடர்ந்து செய்யாவிட்டால் நான் செய்வதை தொடர்ந்து செய்ய முடியாது. 6வது, தாழ்மையுள்ள ஒரு நபர் மற்றவர்களுக்கு மகிழ்வோடு பணிபுரிகிறார். வாவ்! அவர் கொடுக்கிற ஒருவர். அவர் கொடுக்கிறார், கொடுக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் அதை காட்சிக்காகவோ தமது நற்பெயருக்காகவோ செய்வதில்லை. மாறாக தேவனுக்கு ஊழியமாகவே செய்கிறார். காரணம், அவர் மக்களை நேசிக்கிறார். இயேசு தம் சீஷர்களின் பாதங்களை கழுவினார்.
அவர் தம்மையே தாழ்த்தி ஒரு அடிமைக்குரிய துண்டை அணிந்து முழந்தாளிட்டு குனிந்து அவர்களின் பாதங்களை கழுவினார். அவர் பேதுருவிடம் வந்தபோது பேதுரு சொன்னான், வேண்டாம் ஆண்டவரே, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது, அதை செய்யாதேயும். 8ஆம் வசனத்தில் இயேசு சொன்னது எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் சொன்னார், பேதுருவே, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. எனக்கு இவ்வேத பகுதி மிக விருப்பம். காரணம், அது என்ன சொல்கிறது தெரியுமா? நாம் ஒருவருக்கு ஒருவர் பணி செய்து கொள்ளாவிட்டால் பின்பு உண்மையில் நமக்குள் உறவேதும் இல்லை. நாம் ஒருவர் மற்றவருக்காக காரியங்களை செய்ய வேண்டும். அது சில வேளை பெரிதாகவோ முக்கியமானதாகவோ காணப்படாத சிறிய மிக அற்பமான காரியமாக இருக்கக்கூடும். ஆனால் தேவன் நாம் செய்யும் அனைத்து சிறிய செயல்களையும் பார்க்கிறார். ஆகவே அதனாலேயே பேதுரு நிச்சயமாய் சொன்னான், அப்படியானால் என் கால்களை மட்டுமல்ல, என் தலையையும் என்னை முழுவதுமே கழுவிவிடும். காரணம், இயேசுவுடனான அந்த உறவை அவன் விரும்பினான். அதன் பிறகு இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு செய்தது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நான் செய்தது போலவே செய்யுங்கள். ஆகவே நாம் பாதங்களை கழுவவும் மனதாயிருக்க இயேசு விரும்புகிறார். அது உண்மையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து ஒருவரின் காலணிகளை கழற்றி அவர் பாதங்களை கழுவுவதை பற்றியது அல்ல. இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. நமக்கு தாழ்வாக காணப்படும் மிக அற்பமான காரியங்களாக இருந்தாலும் அவற்றை செய்ய நாம் மனதாய் இருக்க வேண்டும். ஆனால் பிறருக்கான அச்சிறிய செயல்கள் தேவனின் பார்வையில் மிக பெரியவை. நீங்கள் பிறருக்கு உதவுகிறீர்களா? பிறருடைய வாழ்வை மேம்படுத்த நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எங்களுக்காக பணிபுரிய வந்த ஒரு பெண்ணை நினைவு கூறுகிறேன். தற்போது அவர் இங்கு இல்லை. ஆனால் அவர் மனரம்யமான ஒரு நபராக இல்லை. அவர் எப்போதுமே எதை பற்றியாவது குறை கண்டுபிடித்து கூறுகிறவராய் காணப்பட்டார். சொல்லப்போனால் எல்லோருமே அதனால் சலித்து போனார்கள். ஒரு நாள் அவர் மற்றொரு ஊழியரை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். அவர் சொன்னார், அவள் தன் குடியிருப்பில் 2 வருடங்களாக தங்கியிருந்தும் இன்னும் அவளுக்கு ஒரு மெத்தை இல்லை என்று. அவள் தரையில் படுத்து தூங்குகிறாள். விஷயம் என்னவென்றால், அப்பெண்மணி அந்த மற்றொரு பெண்ணுக்கு சுலபமாக ஒரு மெத்தையை வாங்கி கொடுத்திருக்க முடியும். அல்லது குறைந்தபட்சம் மற்ற அநேக ஊழியர்களை ஒன்று திரட்டி நாம் அவளை அந்நிலையில் விட வேண்டாம், அவளுக்கு நாம் ஒரு மெத்தை வாங்குவோம் என்றாவது சொல்லியிருக்கலாம். இப்படித்தான் அநேக நேரத்தில் நாமே மற்றவர்களுக்காக சுலபமாய் செய்துவிடக்கூடிய செயல்களை தேவன் செய்ய வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்ய விரும்புவதில்லை. நெடுங்காலம் முன்பே கர்த்தர் இதை என் மனதில் வைத்தார். அவர் சொன்னார், மற்றவர்களுக்காக நீ செய்யக்கூடியதை நீ செய்ய விரும்பாமல் என்னை செய்ய சொல்லி கேட்பதை நிறுத்து. தேவன் மக்கள் மூலமாக கிரியை செய்கிறார். அப்பெண்ணுக்கு உதவ ஒருபோதும் அவளுக்கு தோன்றவில்லை. இதை அறியுங்கள். அவளது மகிழ்ச்சியின்மையும் கஞ்சத்தனமும் நேரடியாக தொடர்புடையவை என்று நான் நினைக்கின்றேன். நாம் மற்றவர்களுக்கு உதவுகிற அளவுக்கு நம் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தாழ்மையுள்ள ஒரு நபர் எப்போதுமே நன்றியுள்ளவராக இருப்பார். அது 7வது குணம். மிகவும் நன்றியோடு. அவர்கள் மனிதர்களுக்கும் தேவனுக்கும் நன்றி கூறுகிறார்கள். யாராவது தங்களுக்கு செய்யும் ஒவ்வொரு சிறு உதவியையும் பாராட்டி நன்றி கூறுவார்களா? வேதம் சொல்கிறது, நன்றியோடு இருந்து நன்றி கூறுங்கள். அது எனக்கு பிடிக்கும். இப்போதும் ஒன்றாயிருந்திருக்க வேண்டிய எத்தனை திருமணங்கள் மனிதர்கள் நன்றி என்றும் தயவா என்றும் உன்னை பாராட்டுகிறேன் எனவும் சொல்வதை நிறுத்தியதாலேயே உடைந்துவிட்டன. உறவுகளை நன்றாய் வைத்திருக்கிற நற்பண்புகள் வெகுவாய் உதவுகின்றன என்பதை முதலில் அறியுங்கள். 8ஆம் குணம். தாழ்மையுள்ள ஒரு நபர் மென்மையான மனசாட்சி உடையவர். அவர் சீக்கிரத்தில் மனம் திரும்புகிறார். நல்ல விஷயம். விரைந்து மனம் திரும்புதல். தேவனை உங்களுடன் மீண்டும் மீண்டும் இடைப்பட்டு பேரம் பேசுகிறவர் போல ஆக்கிவிடாதீர்கள். சட்டென்று மனம் திரும்புங்கள். மேலும் யாராவது ஒருவருக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடாத ஏதோ ஒன்றை செய்துவிட்டால் விரைவாக சென்று அவர் உங்களை மன்னிக்கும்படி கேளுங்கள். உங்களை புண்படுத்தியதுக்காக வருந்துற என்ன மன்னிப்பீங்களா? இல்லை, நான் உங்களை மன்னிக்க போறதில்லை என்று வெகு சிலரே சொல்லக்கூடும். ஒரு சிலரே அப்படி இருக்கலாம். ஆனால் அநேகர் அப்படி இல்லை. ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை நோக செய்ததாக நினைத்தால் கூட எப்போதுமே விரைந்து அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். 9ஆம் குணம். நாம் மற்றவர்களை நடத்தும் விதமே நாம் தாழ்மையோ அகந்தையோ உள்ளவர்கள் என்பதன் தெளிவான வெளிப்பாடு. மத்தேயு 11:28-30 இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களை லகுவாய் விடுவித்து உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கேட்டீர்களா? அவர் சொல்கிறார், என்னை பற்றி அறியுங்கள், நான் தாழ்மையும் மென்மையும் சாந்தமும் எளிமையுமானவர். இது நல்ல விஷயம். இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். தாழ்மையும் மென்மையும் சாந்தமும் எளிமையுமாக. என் நுகம் உங்களுக்கு உகந்தது, பயனும் நன்மையுமானது.
அது கடுமையான, கடினமான, குத்துவதும் அழுத்துவதும் அல்ல. தேவன் நம்மிடத்தில் விரும்புவது கிறிஸ்துவின் சுபாவமே ஆகும். இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.